தலைமுடி உதிர்தல் தொடர்பான பிரச்சனைகள். சாரிங்க. இந்த தலைமுடி உதிர்தல் இதனோடு சேர்த்து நரைமுடி இருக்கு, டாண்ட்ரஃப், ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இந்த பானம் டெய்லி நம்ம குடிக்க குடிக்க ஹைப்போதைராய்டிசம் நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரி, அப்போ இந்த மாதிரி நமக்கு உடல்ல பித்தம் அதிகரிச்சிருந்தாலும் இந்த நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் தேனும் கலந்த சாறு நம்ம குடிச்சுக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா முக்கியமாக சித்த மருத்துவத்துல ஒரு தைலம் இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல் தொடர்பான பிரச்சனைகள். சாரிங்க. இந்த தலைமுடி உதிர்தல் இதனோடு சேர்த்து நரைமுடி இருக்கு, டாண்ட்ரஃப் இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்து எனக்கு தலையில் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு டாண்ட்ரஃப்லாம் கிடையாது, ஆனால் ஏன் இந்த தலையில் தாங்க முடியாத ஒரு அரிப்பு, ஸ்கேல்ப் இச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸ்கேல்ப் இச்சிங் எதனால் ஏற்படுது, நம்ம உடலில் இந்த நரைமுடி எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இது எல்லாமே நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய சேர்றது மற்றும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் தலைமுடி தாறுமாறாக எனக்கு உதிருதுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் ஹார்மோன் இம்பேலன்ஸ். முக்கியமாக உங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதற்கு நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்தலாம். முழு நெல்லிக்காய், அதுவும் இது மலை நெல்லிக்காவாக இருந்தால் இன்னும் சிறப்பு. மலை நெல்லிக்காய் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் மீடியம் சைஸில் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்குங்க. ஸோ இதை தான் நம்ம உலர்த்தி மருந்துக்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு கிடைச்சுன்னா மர நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, இல்லை காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டெய்லி ஒரு 30 நாட்களுக்கு சாப்பிட்டாலே தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு முழு நெல்லிக்காயை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ தலைமுடி உதிர்தல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இந்த பானம் டெய்லி நம்ம குடிக்க குடிக்க ஹைப்போதைராய்டிசம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். எனக்கு நரைமுடி பிரச்சனையும் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ நரைமுடி பிரச்சனைக்குமே இது ரொம்ப சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த நரைமுடி நமக்கு சரியாகணும்னாலும் இந்த ஜூஸை ரெகுலராக நம்ம குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பித்தம் நமக்கு குறையுது. பித்தம் அதிகரித்தா தானே நரைமுடி வர ஆரம்பிக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு உடலில் பித்தம் அதிகரித்து உடல் சூடு இருக்குங்க, கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நரைமுடி அதிகமாக வருது, மலச்சிக்கல் தொந்தரவோ, பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி உடலில் நரைமுடி பிரச்சனை வரும். பித்தம் அதிகரித்து இருந்தால் வரக்கூடியது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரி, அப்போது இந்த மாதிரி நமக்கு உடலில் பித்தம் அதிகரித்து இருந்தாலும் இந்த நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் தேனும் கலந்த சாறு நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா முக்கியமாக சித்த மருத்துவத்தில் ஒரு தைலம் இருக்குது. இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். பொதுவாகவே கீரைனாவே உங்களில் பல பேருக்கு கீரை பிடிக்காது, ஆனால் விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு சிலர் இருக்கும். ஸோ கீரை பிடிக்காதவங்க வேறு வழி கிடையாது, இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். தலைமுடி வேணுமா, நரைக்காத முடி வேணுமா, ஹேர் ஃபால்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா கண்டிப்பாக இந்த கீரையை பயன்படுத்தணும். அதுதான் கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரை டெய்லிலாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க, கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு தைலம் இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலையில் நமக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் டாண்ட்ரஃப் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு இந்த கரிசாலை மடக்கு தைலம் பயன்படுது. சரி, இந்த கரிசாலை மடக்கு தைலம் எப்படிங்க நான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்னு கேட்டிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும். செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதற்கு நம்ம கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லைங்களா, இதை சாறு எடுத்துக்கணும். நல்ல கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து எவ்வளவு சாறு இருக்கோ அது சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி தைலமாக எடுத்து வச்சுக்கணும். சரி, இப்போ நமக்கு தைலம் எந்த அளவு இருக்கோ அதே அளவு சாறு எடுத்து அந்த தைலத்தில் விட்டு காய்ச்சி எடுத்து வைக்கணும்.
அதே மாதிரி திரும்பவும் தைலம் எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி சாறு விட்டு காய்ச்சி எடுத்து வைக்கணும். திரும்ப திரும்ப இந்த மாதிரி 3, 4 முறை 5 முறையோ நம்ம செய்கிறது தான், மடக்கி மடக்கி செய்வது தான் கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த தைலம் என்னங்க பண்ணலாம்? நான் உள்ளே குடிக்கணுமா இல்லை தலையில் அப்ளை பண்ணணுமா கேட்டிங்கன்னா 2மே பண்ணணுங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் இதுதான் ஒரு ஸ்பெஷலே. நிறைய மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் யூஸ்க்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் இந்த கரிசாலை மடக்கு தைலம். 10 துளிகள் தினம்தோறும் நம்மளுடைய உடலோட அமைப்பையே மாற்றுது, உடலில் இருக்கக்கூடிய நோயையே விரட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 துளிகள் நம்ம எடுக்கும்பொழுது என்ன செய்து நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எப்படிங்க இந்த 10 துளிகள் நான் சாப்பிட்றது? 10 துளிகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை பாலில் 1/2 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க, 10 drops கரிசாலை மடக்கு தைலம் விட்டு குடிச்சிடணும். எப்போ? காலையில் உணவு எடுத்த பிறகு குடிச்சிடணும். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா, உங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கா? தாராளமாக குடிக்கலாம். பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பித்தம் அதிகமாக இருக்குது, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இத்தனைக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன்னா இந்த கரிசாலை மடக்கு தைலம். சரிங்க, இந்த கரிசாலை மடக்கு தைலம் நான் எப்படி எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக தலைமுடி நரைத்தல், அதிகமான முடி உதிர்தலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த ஆயிலை எடுத்துட்டு லேசாக நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதை தலையில் மசாஜ் பண்ணிக்கலாம். வாரம் 1 முறை அல்லது 2 முறை இதை மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது பொடுகு பிரச்சனையும் நமக்கு காணாமல் போயிடுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக நமக்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இந்த ஆயிலை யூஸ் பண்ண நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஸ்கேல்பில் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குது, தலையில் அரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு பிளட் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நெல்லிக்காய் சாரும் கருவேப்பிலையும் குடிக்கும்போதே நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிருது. இதை தாண்டியும் எனக்கு இந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக மாதம் 1 முறையோ இல்லை 2 முறையோ நம்ம இந்த அருகம்புல் சாறு பயன்படுத்தலாம். அருகம்புல் சாறு பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ உடலுமே நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ தலைமுடி உதிர்தல், நரைமுடி பிரச்சனை இல்லை டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா முக்கியமான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.